மக்களவை தொகுதி தேர்தலை ரத்து செய்ய கோரி நாங்கள் தீர்மானிக்கவில்லை என தற்பொழுது ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வேலூர் மக்களவை தொகுதி தேர்தலை ரத்து செய்ய பரிந்துரைக்கவில்லை என வருமான வரித்துறை தற்பொழுது ஒரு தகவலை குறிப்பிட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலோடு தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சசிதரன். அவரிடம் பேசலாம். சசிதரன், கடந்த வாரத்திற்கு முன்னாடி திமுக பொருளாளர் துரைமுருகன் இல்லம், அவருடைய மகனுடைய இல்லம், கல்லூரி உள்ளிட்ட பல இடங்களில் வருமான வரித்துறையானது சோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதற்கு திமுக சார்பாக வேலூர் மக்களவை தொகுதி தேர்தலை ரத்து செய்ய கோரிதான் இந்த ஒரு ஆய்வு, இந்த ஒரு சோதனை நடைபெற்று வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது வருமான வரித்துறை ஒரு தகவலை, அதாவது ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறது. அது முழுவதும் என்ன சசிதரன்? வணக்கம் நித்யா. கடந்த மார்ச் 31ஆம் தேதி வேலூர் மக்களவை தொகுதி வேட்பாளர் கதிரானந்த் மற்றும் அவருடைய தந்தை திமுக பொருளாளர் துரைமுருகன் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடைபெறுவதாக தகவல் வந்தது. அது குறித்து விசாரித்த போது அங்கு தேர்தல் நிலைக்குழுவே விசாரணை மேற்கொண்டிருப்பதாக தகவல் தெரிய வந்தது. அந்த குழுவினருடன் வருமான வரித்துறை அதிகாரி உடன் சென்றுள்ளார். 10 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக ரொக்கம் இருந்தால் வருமான வரித்துறை அதிகாரி உடன் செல்வது வழக்கம். அந்த வகையில் அங்கு வருமான வரித்துறை அதிகாரி அங்கு சென்றிருப்பதாக வருமான வரித்துறையினர் தகவல் தெரிவித்தனர். அப்போதைக்கு வருமான வரித்துறை சோதனை எதுவும் இல்லை என்று கூறினர். ஆனால் அதிகாலையில் அந்த மறுதினம் ஏப்ரல் 1ஆம் தேதி அதிகாலையில் கிடைத்த தகவலின்படி அந்த சோதனையானது வருமான வரித்துறை சோதனையாக மாற்றப்பட்டதாக கூறப்பட்டது. அதைத் தொடர்ந்து துரைமுருகன் வீடுகள், அவர்கள் நடத்தி வரும் அவர்களுடைய அறக்கட்டளை சார்பாக நடத்தி வரும் கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி போன்ற இடங்களில் சோதனை நடந்து வந்தது. அந்த சோதனையில் கிடைத்த ஒரு தகவலின்படி பூஞ்சோலை சீனிவாசன் என்பவருடைய சிமெண்ட் குடோனில் இருந்து கோடிக்கணக்கிலான பணம் பட்டுவாடாக வாக்காளருக்கு தருவதற்கான பணம் கட்டுக்கட்டாக வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சோதனையில் ஒரு 4 நாட்கள் நடந்த சோதனையில் சுமார் 11.53 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆனால் இந்த தொகைக்கும் தங்களுக்கும் எதுவும் தொடர்பு இல்லை. தேர்தல் ஆணையம் வேண்டுமென்றே இது போன்ற தங்களை பொய்யான குற்றச்சாட்டில் சுமத்துவதாக துரைமுருகன் தெரிவித்திருந்தால் ஏதோ சதி நடைபெறுவதாக கூறியிருந்தார். ஆனால் தேர்தல் ஆணையம் அது துரைமுருகன் தொடர்பான ரொக்க பணம் என்றும் அது வாக்காளருக்கு தருவதற்காக வைக்கப்பட்டிருந்த பணம் என்றும் உறுதியாக கூறியிருந்தது. இந்த நிலையில் வேலூர் மக்களவை தொகுதியும் ஏப்ரல் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் போது இது போன்ற பணப்பட்டுவாடா நடந்த போது அங்கு தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. அதுபோல் வேலூரிலும் தேர்தல் ரத்து செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்தது. இந்த நிலையில் வருமான வரித்துறை தற்போது விளக்கம் அளித்துள்ளது. வேலூர் மக்களவை தொகுதி தேர்தலையும் ஆர்கே நகர் தேர்தலையும் ஒப்பிட முடியாது. ஆர்கே நகரை பொறுத்தவரை அங்கு தேர்தல் நடைபெறுவதற்கு 5 தினங்களுக்கு முன்பாக, அதாவது 2016 ஏப்ரல் 7ஆம் தேதி சோதனை நடந்த போது பணம் பட்டுவாடா தொடர்பான ஆவணங்கள் சிக்கியது. பணம் பட்டுவாடா ஏற்கனவே முடிந்து விட்டதும் தெரிய வந்தது. அதனால் அங்கு வேறு வழியின்றி தேர்தலை ரத்து செய்ய பரிந்துரைத்தோம். ஆனால் வேலூரை பொறுத்தவரை தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னதாகவே அங்கு சோதனை நடந்த போது அங்கு பணம் சிக்கியது. அதனால் தேர்தல் வாக்குப்பதிவுக்கும் இந்த பணப்பட்டுவாடா முன்பாகவே சிக்கியதுக்கும் இடைவெளி அதிகமாக இருந்ததால் அங்கு தேர்தல் ரத்து செய்ய வேண்டிய பரிந்துரை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என வருமான வரித்துறை தற்போது தெரிவித்துள்ளது நித்யா. அதனால் வேலூர் மக்களவை தொகுதி நடப்பதில் எந்த பாதிப்பும் இருக்காது என தெரிய வருகிறது நித்யா. சசிதரன், தற்பொழுது வருமான வரித்துறை எதற்காக விளக்கம் அளிக்கப்பட வேண்டும்? இதற்கு முன்னாடி ஆர்கே நகர் தொகுதியில 5 நாட்கள் மீதமிருந்த நிலையில் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்ததனாலதான் ஆர்கே நகர் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது எனவும் தேர்தல் ஆணையம் தற்பொழுது வருமான வரித்துறையானது விளக்கம் அளித்திருக்கு. இப்பொழுது எதுக்கு வருமான வரித்துறை இந்த விளக்கம் கொடுக்க காரணம் என்ன கட்டாயம்? தேர்தல் அங்க இந்த சோதனை நடந்து முடிந்து அங்கு ஒரு வருமான வரித்துறை தெளிவான தகவல் தெரியாமல் இருந்தது. அரசியல் கட்சிகள் அங்கு தேர்தல் ரத்து செய்யப்பட வேண்டும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் வருமான வரித்துறை இது போன்ற விஷயங்கள் வெளிப்படையாக தகவல் எதுவும் தெரிவதில்லை. இது குறித்து நாம் விசாரித்த போது தெரிய வந்தது என்னவெனில் அங்கு ஆர்கே நகர் போல் இங்கு வேலூர் மக்களவை தொகுதி தேர்தலை ரத்து செய்ய பரிந்துரைக்க வேண்டாம் என தாங்கள் தீர்மானித்திருப்பதாகவும், ஆர்கே நகரில் பணப்பட்டுவாடா 70% முடிந்து விட்டதால் தாங்கள் அப்படி செய்ததாகவும், வேலூரில் பணப்பட்டுவாடா தொடங்குவதற்கு முன்பே ரொக்க பணத்தை பறிமுதல் செய்ததால் இங்கு வாக்காளர்களை பணம் சென்றடையவில்லை. அந்த காரணத்தால் தாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு ரத்து செய்ய கோரி எதுவும் பரிந்துரை அனுப்பவில்லை என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். இது நாம் கேட்டுக்கொண்ட தகவல் அடிப்படையில் அவர்கள் தந்த விளக்கம் இது நித்யா.
கடந்த 30ஆம் தேதி திமுக பொருளாளர் துரைமுருகன் வீடு மற்றும் அவருடைய மகன் இல்லங்களில் கல்லூரிகளில் வருமான வரித்துறையானது சோதனை மேற்கொண்டிருந்தது. இதற்கு திமுக தரப்பில் இருந்து பல்வேறு கருத்துக்கள் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது வருமான வரித்துறையானது ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. வேலூர் மக்களவைத் தொகுதி தேர்தலை ரத்து செய்ய தீர்மானிக்கவில்லை எனவும் தற்பொழுது வருமான வரித்துறையின் சார்பாக ஒரு தகவலை தற்போது ஒரு கருத்தை ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை எமது செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்டோம். உங்கள் தற்போதைய தகவலுக்கு நன்றி.